நம்ம இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ல இன்டெக்ரல் கால்குலஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துக்கிற இன்டெக்ரல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து யூவும் இன்னொன்று வந்து டிவி அப்படின்னு இருக்கும். நம்ம சம் போடையில் யூ எது டிவி எது அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, அதாவது எது ஃபஸ்ட்டு யூவாக எடுக்கணும் எது டிவியாக எடுக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ லேட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஐ லேட் இங்கே நமக்கு ஐ அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும். அடுத்தது லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், log of x ஸ்கொயர் அந்த மாதிரி வரதை நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அடுத்தது அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டீன்றது வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். tan, cos, sin அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிற இந்த இ வந்து நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினில் எக்ஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்கே எக்ஸ் இ பவர் எக்ஸில் எக்ஸ்ன்றது நமக்கு அல்ஜிப்ரைக், இ பவர் எக்ஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியல். ஸோ எனக்கு அல்ஜிப்ரைக் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றதுனால நான் யூவை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக இருக்கிற டிவியை வந்து நான் இ பவர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐலேட்ன்ற ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம யூ எது டிவி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம சம் போட போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் நான் வந்துட்டு யூ அப்படின்னு எடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் டிவி அப்படின்னு நான் எதை சூஸ் பண்ண போகிறேன்னா இ பவர் எக்ஸை சூஸ் பண்ண போகிறேன். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஐலேட்ன்ற ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இங்கே ஃபார்முலாவில் பார்ப்போம். ஃபார்முலாவில் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா யூ தேவைப்படுது, வி தேவைப்படுது அண்ட் டியூ அண்ட் வி தேவைப்படுது. ஸோ வி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிவியை இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணால் எனக்கு வி கிடைச்சிரும் அண்ட் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு டியூ கிடைக்கும். ஸோ இங்கே யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டியூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், இன்டெக்ரல் டிவி இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதுக்கு எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா டிவிக்கு வி, இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஃபார்முலாவில் இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும் ப்ளஸ் சி. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி. யூ எனக்கு இங்கே என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸ் அண்ட் வி வந்து இ பவர் எக்ஸ். ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. வின்றது எனக்கு இ பவர் எக்ஸ் அண்ட் டியூ வந்து எனக்கு இங்கே 1 இன்டூ டிஎக்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு அப்படியே வந்துடுது. எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து எனக்கு இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்ற மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சம் வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.